லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக இந்த நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் வர்த்தக ஆலோசகர் திரு சேதுராமன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்காங்க. நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன் பிளாஷ் ஆகிட்டு இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04430427777 04430632994. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்று ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, நேற்று லைவ் ட்ரேடிங் வந்து எப்படி போச்சு, எத்தனை ப்ராஃபிட் எடுத்தாங்க, எத்தனை கமோடிட்டிஸ்ல வந்து அவங்க ப்ராஃபிட் பண்ணாங்க, அதை பத்தி சொல்லுங்க சார். எத்தனை பேர் வந்தாங்க நேற்று? ஃபர்ஸ்ட் நேற்று லைவ் ட்ரேடிங்ல வந்து நல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்திருக்கு. மெயினா பீப்புள் வந்து கோல்டு, சில்வர், க்ரூடுல ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. பேஸ்மெண்ட்ல பெருசா எடுக்கல. நேற்றுக்கு 7000 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. எல்லாருமே ட்ரேட் பண்ணிருக்காங்க. சார், நேற்று குளோபல் வைஸ் மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருந்து? நேற்று வந்து கோல்டு மூவ்மெண்ட் வந்து 20,000 வந்து டச் பண்ணிருக்கு. ஒரே நாள்ல வந்து அந்த ரேட்ல டச் பண்ண காரணம் என்ன? அதற்கு முந்தின வீக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கோல்டு வந்து ஏற்றம் இறக்கம் காணப்பட்டது. நேற்று ஒரேடியா வந்து ஏற்றம் தான் காணப்பட்டது. அதற்கு முக்கியமான ரீசன் என்ன சார்? மெயினா பிரீஷியஸ் மெட்டல்ஸ் ஏறினதுக்கு காரணம், மெயின் ரீசன் வந்து குளோபல் மார்க்கெட்டினுடைய ரிஸ்க் அவர்ஷன் தான். சோ அதனுடைய இம்பாக்ட் வந்து பிரீஷியஸ் மெட்டல்ல இருந்தது. பேஸ்மெண்ட்ல பொறுத்தவரையிலையும் லோவரா இருக்க காரணம் வந்து டாலர் வந்து வீக்கன் ஆனது. அதாவது அதர் கரன்சிஸ் எல்லாம் வீக்கன், டாலர் வந்து ஸ்ட்ரெங்தன், அந்த மூமெண்டம் இருந்தது வந்து மெயினா பேஸ் மெட்டல்ஸ் சொல்லலாம். அதே மாதிரி க்ரூட் ஆயில பொறுத்தவரையிலையும் பார்த்தோம்னாக்க இன்வென்ட்ரி டேட்டா பார்த்தோம்னாக்க நேற்றுக்கு அது ஒரு இம்பாக்ட கொடுத்துட்டு இருந்தது. பிளஸ் மெயினா க்ரூட் ஆயில்ல வந்து ஆயில் ப்ரொடக்ஷன் கட்டு இல்ல அப்படின்னு 27 நவம்பர் ஓபிஎஸ்சி மீட்டிங்ல சொன்னதுனால நிறைய சப்ளை இருக்கு. சோ டிமாண்ட் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம் சார். பெங்களூர்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சேகர். வணக்கம் மேடம். சொல்லுங்க சேகர், கமோடிட்டி மார்க்கெட் குறித்து கேள்வி என்ன? மேடம், பர் மந்த் வந்து அரௌண்ட் 10,000 மாதிரி இன்வெஸ்ட் பண்றதுக்கு விருப்பம் இருக்கு. சோ எந்த மாதிரி இதை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். என்ன மாதிரி கமோடிட்டி வந்து தேர்ந்தெடுக்கலாம் கேக்குறாரு சார். 10,000 போல போறாரு. 10,000 rupees நீங்க வந்து ட்ரேட் பண்ண போறீங்களா, மாசம் இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா அப்படிங்கறது சரியா சொல்லல. நீங்க மாசம் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னாக்க கமாடிட்டிஸை பொறுத்தவரையிலும் பிளக்சுவேஷன்ஸ் இருந்துட்டு இருக்கும். அந்தந்த மாசத்துல வந்து எந்தெந்த கமாடிட்டிஸ்ல வந்து ஒரு பெட்டர் மொமெண்டம் இருக்கோ அதுல வந்து ட்ரேட் பண்ணலாம். நீங்க 10,000 வச்சு ட்ரேட் பண்ணும்பொழுது மினில தான் பண்ண முடியும். மினிலையும் 10,000 ரூபாய்க்கு மார்ஜின்ல வரக்கூடிய கமாடிட்டிஸ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். மெயினா நீங்க வந்து கோல்டு, சில்வர் அண்ட் காப்பர் இந்த மூணுலயும் நீங்க வந்து ட்ரேட் பண்ணலாம். சார், நேர் கேட்ட மாதிரி அதாவது 10,000 வந்து மினிமம் பேலன்ஸ் வந்து போட போறாரு, இன்வெஸ்ட் பண்ண போறாரு. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஏத்த மாதிரி வந்து கமோடிட்டிஸ் வந்து சூஸ் பண்ணணுமா, அதை பத்தி சொல்லுங்க சார். ஆமா, அதாவது எவ்வளவு ரூபாய்க்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கமாடிட்டி எடுக்க முடியும். சோ அந்த தகுந்த மாதிரி அமௌண்ட் நம்ம கொண்டு வரும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரியான கமாடிட்டிஸ் தான் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணணும். சார், அதே மாதிரி கிரேட் வெஞ்சர்ஸ்ல வந்து நிறைய டைம் லெவல்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. 10:30 வந்து ஒரு லெவல்ஸ் கொடுக்குறாங்க, தென் ½ hour லெவல்ஸ் கொடுக்குறாங்க, சார்ட் கொடுக்குறாங்க. இந்த லெவல்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணது எந்த அளவுக்கு நல்லது? சார்ட் மட்டும் பார்த்து ப்ராஃபிட் எடுக்கலாமா, இல்ல லெவல்ஸ் ஆர் சார்ட் ரெண்டுத்தையும் ட்ரேட் பண்றது நல்லதா சார்? பார்த்து ட்ரேட் பண்ணது. அதாவது லெவல், சார்ட் ரெண்டுமே வந்து ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. யார் யாருக்கு எப்படி ஒரு கன்வீனியன்ட். சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரெடிமேட்ல ஷர்ட் வாங்கினாதான் பிடிக்கும், சில பேருக்கு வந்து அதை வாங்கி தைச்சாதான் பிடிக்கும். அது மாதிரி ரெண்டுமே ஒண்ணுதான், ஆனா வந்து அந்த டிஃபரெண்ட் ஃபிட்டிங்ஸ் அவங்களுக்கு அது ஒரு ஃபீலிங் அப்படிதான். சோ அது மாதிரி ஒரு லெவல்ஸும் சரி சார்ட்டும் சரி ரெண்டும் ஒரே இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குது. அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி யூஸ் பண்ணி பணம் பண்ணணும்னு பார்க்கணும். அதுக்கு டேட்டா வச்சுதான் பண்ண முடியும். மேலும் பேசும் சார். பெங்களூர்ல இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் கண்ணன். குட் மார்னிங். சொல்லுங்க கண்ணன், கேள்வி என்ன? இது பாரபோலிக் SAR இண்டிகேட்டர் ஒரு ட்ரெண்ட் இருக்கு. சோ அது பத்தி எனக்கு தெரியணும். அப்படி யூஸ் பண்றதா இருந்தா எந்த பாயிண்ட் வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும் சார்? அது வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இன்னொன்னு வந்து கிரேட் வெஞ்சர்ல கொடுக்கிற லெவல் மார்னிங் சார், அந்த லெவல் வந்து மதியம் 1:30 வரைக்கும் தான் வேலிட்னு சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைங்கிறது எனக்கு வேணும் சார். எந்த பாயிண்ட்ல வந்து ஸ்டாப் லாஸ் பண்ணணும் கேட்டார் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. அதாவது பாரபோலிக் இண்டிகேட்டர்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்பொழுது ஸ்ட்ரெயிட் அவே யூஸ் பண்றது வந்து நாட் அட்வைசபிள். பாரபோலிக் இண்டிகேட்டரோட அந்த MACD இண்டிகேட்டரையும் யூஸ் பண்ணுங்க. ரெண்டத்தையும் யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு கரெக்ட் இண்டிகேஷன் கிடைக்கும்.
ஸோ அது லோவர் லோல வருதா ஹையர் ஹைல வருதா அப்படிங்கறத வந்து செக் பண்ணிட்டு பண்ணும்பொழுது பெட்டரா இருக்கும். ரெண்டாவது வந்து ரேட் பெஞ்சஸ்ல கொடுக்கறது வந்து 1.5 மணியோட வேலிடிட்டி இல்லங்கிறது கரெக்ட் தான். அதாவது எந்த லெவல்ஸுமே ஒரு லெவல் வரலையும் தான் அதனுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அண்ட் ஆக்ஷன்ஸ் இருக்கும். அதன் பிறகு வந்து மார்க்கெட் சேஞ்சஸ் தகுந்தா போக அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும். ஸோ இப்ப ஈவினிங் பாத்தீங்கன்னா 6 மணிக்கு மேல கம்ப்ளீட்டாவே சேஞ்சஸ் இருக்கும். அப்ப வந்து காலையில கொடுத்ததை வச்சுட்டு நீங்க ஷார்ட் போகக்கூடாது, இல்ல காலையில கொடுத்ததை வச்சு நீங்க லாங் போகக்கூடாது. ஏன்னா வீக்கா இருக்கும், நீங்க லாங் போனீங்கன்னாக்க இறங்க செய்யும். அது மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும், நீங்க ஷார்ட் பேப்பீங்க ஏற செய்யும். ஸோ அதனால எல்லாமே வந்து ஒரு 1/2 hour 1 hourக்குள்ள உங்களுக்கு வந்து அதனுடைய இம்பாக்ட் ஒன்னும் இல்லைன்னா அதுல இருந்து விட்டுட்டு வேற எதுக்கு போறது பெட்டரா இருக்கும். தொடர்ந்து பேசுவோம் சார். நெல்லையில இருந்து அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் ஷக்கூர். சார், இன்ட்ராடே பண்றதுக்கு ஏதாவது பெஸ்ட் டெக்னிக் ஏதாவது சொல்லுங்க சார். இன்ட்ராடே பண்றதுக்கு நிறைய பேர் லாஸ் பண்றாங்க. இன்ட்ராடே பண்றதுக்கு ஹேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சு பண்ணலாமா, லெவல்ஸ் வச்சு பண்ணா நல்லா இருக்குமா? நீங்க ஏதாவது கிளாஸ் எடுப்பீங்களான்னு சொல்லுங்க சார். இன்ட்ராடேயை பொறுத்தவரையிலும் மெயினா MACD பாருங்க சார். மூவிங் ஆவரேஜ் அண்ட் கன்வர்ஜன் டிவிஜன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? சோ அதுல வந்து அதை பாருங்க. அது மாதிரி சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ரெண்டுத்தையும் பாருங்க. அதாவது ஒரு மாதிரி மொமெண்டம் இருக்கும் பொழுது இந்த 2 டெக்னிக்கல்ஸும் உங்களுக்கு வந்து கரெக்டா கொடுத்துட்டு இருக்கோம். சோ ஒண்ணுமே இல்லாம ரொம்ப சாப்பியா இருக்கும்போது தான் நம்ம வந்து அடுத்தடுத்தது வேற எதுக்காவது போகணும்னு பாக்கணுமே தவிர இது ரெண்டுமே நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா போதும், சரியா இருக்கும். சார், இன்னைக்கு கிரேட் வெஞ்சர் சார்பாக எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அதாவது லைவ் ட்ரேடிங் நடக்குது, தென் எந்த பிளேஸ்ல நடக்குது சார், அதை பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல நடக்குது. சோ காலையில 10 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா மெயினா இன்னைக்கு நிறைய ஒரு விறுவிறுப்பா இருக்கக்கூடும். ஏன்னா கோல்டு சில்வர்ல ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கு, க்ரூடுலயும் மொமெண்டம் இருக்கு. சோ நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. சோ இதுல வந்து நம்ம எப்போதும் சொல்றது போல புதுசா வரவங்க மாத்திரம் இல்லாமல் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறவங்களும் பண்ணலாம். இதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபும் இதுல வரலாம். அதே மாதிரி VRS ஆர்டிஸ்ட் அவங்களும் வந்து இதுல வந்து கலந்துக்கலாம். மேலும் பேசும் சார். திருப்பூர்ல இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் சம்பத்ராவ். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சம்பத்ராவ். சார் வணக்கம். உங்கள்கிட்ட 2 கொஸ்டின் சார். சொல்லுங்க. நீங்க அந்த மொமெண்டம்ங்கிற வேர்டு யூஸ் பண்றீங்களா, அது ஒன்லி ஃபார் பை சைடு மட்டும் தானா யூஸ் பண்றீங்களா? அப்புறம் இன்னொரு கேள்வி சார், அந்த ஜென்ரலா பாத்தீங்கன்னா கோல்டு டாலர் சார்ட்டும் சில்வர் டாலர் சார்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே போகுது சார். ஈவன் இன் 1 மினிட்லயும் கூட பாத்தீங்கன்னா இங்க ஒரு டோஜி கொடுத்தா அங்க ஒரு டோஜி கொடுக்குறானுங்க. அப்ப சில்வர் பொசிஷன் எடுக்கணும் ஒவ்வொரு தடவையும் போய் அந்த கோல்டு என்ன சொல்றான்னே பார்க்க வேண்டியதா இருக்கு. அதாவது இது கரெக்டா தப்பா இது எனக்கு தெரியலைங்க. இருந்தாலும் உங்க அட்வைஸ் என்னன்னு சொல்லுங்க எனக்கு. ஓகே. மொமெண்டம் ஃபார் பை ட்ரேடர்ஸ் மட்டுமா கேக்குறாங்க. மொமெண்டம்ங்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்க போத் சைட்ஸ் வரும். மொமெண்டம் வந்து பை சைடுக்கு தான் மெயினா வந்து நீங்க அதை நம்ம எடுத்துக்க முடியும். செல் சைடுக்கு வந்து மொமெண்டம் வந்து அதிகமா வந்து உங்களுக்கு அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். பை சைடு மொமெண்டம் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அதுல நீங்க வந்து வாங்கி வைக்கிறது பண்ணலாம். ரெண்டாவது வந்து கோல்டு அண்ட் சில்வர் அந்த பேர் சொன்னீங்கல்ல, இது வந்து முன்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்க ஓரளவுக்கு மேட்ச் ஆகி போயிட்டே இருந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு எகெயின்ஸ்ட் கார்லேஷனா தான் போயிட்டு இருக்கு. நடுவுல பாத்தீங்கன்னாக்க கோல்டு ஒரு மாதிரி ஸ்டடியாயிட்டு இருந்தது, சில்வர் விழுந்தது. இப்ப மறுபடியும் வந்து கோல்டும் ஏறுது, சில்வரும் ஏறுது. நேற்றுக்கு சில்வர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 பாயிண்ட், இது ஒரு 350-400 பாயிண்ட். சோ ஒரு மிஸ் மேட்சா இருந்தது, ஒரு மாதிரி ஒரு வேற மாதிரி இப்ப போயிட்டு இருக்கு. சோ அதனால இந்த கோல்டு சில்வர் வந்து பேர் பண்ணி பண்றத வந்து இப்ப பண்றது அட்வைசபிள் இல்ல. அதனால இண்டிவிஜுவலாவே பண்றது பெட்டரா இருக்கும். மெயினா வந்து இப்ப இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி பெட்டரா இருக்கு அப்படின்னு நேற்றுக்கு சொல்லியிருக்காங்க. உடனே சில்வர்ல பாத்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் வந்திருக்கு. சோ பிளஸ் எல்லா ருபி அதே மாதிரி எல்லா கரன்சியும் பாத்தீங்கன்னாக்க வீக் ஆயிருக்கு. டாலர் மறுபடியும் ஸ்ட்ரெங்தன் ஆகுது. சோ அதுவும் ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய இம்பாக்ட் வந்து இருக்கும். அதனால இந்த கோல்டு சில்வர் வந்து கோல்டு தனியா பாருங்க, சில்வர் தனியா பாருங்க. வந்து பேசும் சார். துபாயில இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் பாபு. வணக்கம் பாபு. வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம். சொல்லுங்க கிருஷ்ணன், கமோடிட்டி மார்க்கெட் குறித்து கேள்வி என்ன? வணக்கம் சார். சார், இப்ப இந்த குருடாயில் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து இப்ப நேற்றுக்கு பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. வேர்ல்ட் லெவல்ல ரிசர்ச் செல்லிங் மேபி இட் மே கோ அரௌண்ட் $50-55 வரும்ன்றாங்க. அது ஒண்ணு. அப்புறம் வந்து இந்த இன்னொரு கொஸ்டின் சார், என்ஜி இப்போ குருடாயில்ல 1 பாயிண்ட் 2 பாயிண்ட்ல நான் வெளியே வர வச்சுக்கலாம். அப்போ வந்து நம்பர் ஆஃப் லாட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா சார்? 30-40 லாட்
ஏன்னா நீ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா எம்சிஎக்ஸ்ல இண்டிவிஜுவல் இவ்வளவுதான் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சொல்லுங்க சார், நான் டிவில பாக்கேன். ஓகே, அதாவது குரூட் ஆயிலை பொறுத்தவரையும் நீங்க வந்து 55-50 நீங்க நேத்திக்கு ஒரு இன்வெஸ்டர் வந்து $40 வரையும் வரும் அப்படின்னு சொன்னாங்க. குரூட் ஆயிலை பொறுத்தவரையும் பார்த்தாக்க மெயினா யூஎஸ்ல வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஜாஸ்தியா இருக்குங்க. எல்லா இடத்துலயும் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியா இருக்கு. ரெண்டாவது வந்து ப்ரொடக்ஷன் கட் பண்ணக்கூடாதுன்னு ஓபிஎஸ்ல சொல்லியிருக்காங்க. அதனுடைய இம்பாக்ட் பாத்தீங்கன்னாக்க அந்த நார்மல் ஃபாலா இருக்கட்டும், ஃப்ரீ ஃபால் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜென்ரலா குரூட் ஆயிலை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னாக்க எக்கனாமிக்ஸ், ஜியோ பொலிட்டிக்கல்ஸ், தென் டெக்னிக்கல் அட்வான்டேஜ், இந்த மூணுமே சேர்ந்துதான் எப்போதுமே இருக்கும். ஏன்னா அது எல்லா கண்ட்ரீஸும் வந்து பாத்தீங்கன்னாக்க எக்ஸ்போர்ட் பண்ற கண்ட்ரிஸ் ஆகட்டும் சரி, இம்போர்ட் பண்ற கண்ட்ரிஸ் ஆகட்டும் சரி, அவங்கவுங்க அவங்களுடைய மசில் பவர்ஸ் அதை யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். சோ இந்த வீழ்ச்சி வந்து இப்ப பார்த்தா நெக்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரலையும் இந்த ப்ரொடக்ஷன், அதாவது இது மாதிரியான ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் போலதான் தெரியுது. சோ அதனால ஒரு பெரிய ஒரு அப் ட்ரெண்ட் க்ரூட்ல வந்து இப்ப இம்மீடியட்டா வர மாதிரி தெரியல. ஏதாவது ஒரு புல் பேக் மாதிரி வரலாம் வழிய ரொம்ப பெரிய அப் ட்ரெண்ட் எல்லாம் வர மாதிரி தெரியல. இதுக்கு உதாரணத்தை நம்ம எடுத்து பார்க்கலாம். 2008 எங்க இருந்து எங்க வந்து விழுந்ததுன்னு. அது மாதிரி இப்பயுமே பாத்தீங்கன்னா $115 இருந்தது, இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட $65 வந்திருக்கு. நம்ம வந்து அதையும் சொல்லிட்டு இருக்கோம் ஆகஸ்ட் மாசத்துல இருந்து. சோ இந்த இதுல இருந்து வந்ததுனாக்க மேபி $62-63 சப்போர்ட் கிடைக்கணும். அந்த அதுலயும் சப்போர்ட் கிடைக்கலனாக்க நீங்க சொன்னது போல $55 சப்போர்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து க்ரூட பொறுத்தவரையிலும் இருக்கு. அது மாதிரி நீங்க க்ரூடு வந்து லாட் வந்து எவ்வளவு வேணாலும் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. மார்ஜின் ஒண்டி நீங்க வந்து கரெக்டா வச்சுக்கணுமே தவிர வேற எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல சார். சரி, தொடர்ந்து பேசுவோம். கமுதில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் பாரதி. ஹாய் நித்யா, குட் மார்னிங். சொல்லுங்க பாரதி, சொல்லுங்க. கமோடிட்டி ட்ரேடிங் குறித்து கேளுங்க சார். குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் சார். நேச்சுரல் கேஸ் வந்து சப்போர்ட் லெவல் வந்து நான் பாக்குற பிரகாரம் 225 அது மாதிரி சப்போர்ட் லெவல் இருக்கு. இதையும் பிரேக் பண்ணா 217 வரைக்கும் வரும். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து எவ்வளவு வரைக்கும் இந்த கான்ட்ராக்ட்ல இருக்குன்னு தயவுசெய்து சொன்னீங்கன்னா நான் கேட்டுக்கிறேன் சார். வேற ஏதாவது டேட்டாஸ் வந்து ராய்டர்ஸ்ல பாக்கணுமா, டேட்டாஸ் மாத்திரம் பாக்குறது மாத்திரம் சொல்லிருங்க. நான் அதை டிவில பாத்துக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார். சார் தேங்க்யூ வெரி மச். நேச்சுரல் கேஸ் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா கரெக்டா கிட்டத்தட்ட வந்திருக்கீங்க. சப்போர்ட் வந்து 224, அதை பிரேக் ஆச்சுன்னா 218. அது வரலையும் வரக்கூடிய வாய்ப்புகள் தெரியுது. ஸ்டிஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 232 இருந்து 233. சோ அதை வந்து யூஸ் பண்ணீங்க. டேட்டா பாக்குறதுக்கு ராய்டர்ல போய் பாருங்க. Reuters.in போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வேர்ல்டு டேட்டா கம்ப்ளீட்டா கிடைச்சிட்டே இருக்கும். சார், க்ரூட் ஆயில் பிரைசஸ், அதாவது இப்போ நம்ம சப்ளைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அது வந்து பிரைஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணும், தென் பிரைஸ் மூவ்மெண்ட்ல வந்து ஏதாவது டிஃபரெண்ட் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? என்ன ஆகும் சார் இப்போ சப்ளைஸ் இன்க்ரீஸ்? க்ரூட் ஆயில் பிரைசஸ் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும்போது பிரைஸ் டெஃபினட்டா அதுல வந்து அஃபெக்ட் ஆகும். பட் இம்போர்ட் பண்ற கண்ட்ரிஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல அவங்களுக்கும் பாத்தீங்கன்னாக்கா இன்ஃபுளுன்ஸ்டு பை தி லோக்கல் கரன்சிஸ். இப்ப டாலர் எகென்ஸ்ட் இந்தியன் ரூபி பாத்தீங்கன்னா இப்ப மறுபடியும் ₹62 வந்திருக்கு. சோ அது வந்து நமக்கு இம்போர்ட் ஆகும்போது கம்மியா வந்தா கூட இந்த ₹1 டிஃபரன்சஸ் வில் ஸ்பீக் இன் தி டிஃபரண்ட் வே, பிளஸ் அதர்வைஸ் டாக்ஸஸ். சோ அதனால அது கண்டிப்பா அதோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கதான் செய்யும். சரி, இன்றைக்கு ட்ரேடிங்ல வந்து பை M6 அலுமினியம் அண்ட் நிக்கல் வந்து அட் லோவர் லெவல்ஸ் சொல்லிருக்காங்க. சோ எந்த அளவுக்கு சாத்தியம் சார் இன்னைக்கு லெவல்ஸ்ல? அலுமினியத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா சைட்வேஸ்ல தான் இருக்கு. சைட்வேஸ் டு டவுன் சைட் மூவ்மெண்ட் தான் இப்போ வாய்ப்புகள் இருக்கு. சோ நெக்ஸ்ட் மேஜர் சப்போர்ட் லெவல் ஃபார் அலுமினியம் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தோம்னா 124.20. அதுக்கு மேலதான் வந்து அதுல ஏதாவது ஒரு மொமெண்டம் வரும். ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து ₹120.10. அடுத்து என்ன கேட்டீங்க? நிக்கல் கேட்டேன். நிக்கலை பொறுத்தவரையிலும் எகைன் சைட்வேஸ் டு டவுன் சைடு மொமெண்டத்துல தான் இருக்கு. பட் டவுன் சைடு வந்து லிமிட் டு 1005. சோ அந்த லெவலுக்கு கீழே போகாது. அதுபோல 1037க்கு மேல போச்சுன்னா நிக்கல்ல மறுபடியும் பையிங் மொமெண்டம் வரும். தொடர்ந்து பேசும் சார். அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் சத்யா. வணக்கம் மேடம். சொல்லுங்க சத்யா, கேள்வி என்னமா? நான் ஹவுஸ் ஒய்ஃப் மேம். நான் ஹவுஸ் ஒய்ஃப் மேடம். வீட்ல இன்ட்ராடே பண்ணலாம்னு ஆசைப்படுறேன் கமோடிட்டில. இப்போ அதுக்கு சார் ஏதாவது கோர்ஸ் ஏதாவது ஆஃபர் போட்டாங்கன்னா நான் வந்து கத்துக்கலாம்னு நினைக்கிறேன். திருச்சியில இருக்கேன். கையில குழந்தை இருக்கனால ரொம்ப லாங்ல வந்து லேர்ன் பண்ண முடியாது. அதுக்கு ஏதாவது இங்க ஏதாவது கிளாஸஸ் ஏதாவது சார் ஏதாவது பண்றாங்களான்னு தெரியுமா? ஆக்சுவலா கிரேட் வெஞ்சர்ஸ்ல பாத்தீங்கன்னாக்க எவ்ரி மந்த் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து செமினார் வைக்கிறாங்க. சோ அந்த செமினார் நீங்க அட்டென்ட் பண்ணலாம். அந்த செமினார் அட்டென்ட் பண்ணிட்டு ஒரு 1 வீக் வந்து நீங்க வாட்ச் பண்ணுங்க.
எந்தெந்த கரன்சி எந்தெந்த கமாடிட்டி எடுத்து பண்ண போறீங்க, இப்போ வந்து குரூடா இல்ல சில்வரா இல்ல கோல்டா இல்ல காப்பரா அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு வாட்ச் பண்ணிட்டு நீங்க வீட்டில இருந்து ஆன்லைன்லயே பண்ணலாம். இதுக்கு கொடுக்க அது மெயினா உங்களுக்கு வந்து என்னன்னாக்கா இந்த டெக்னிக்கல்ஸ் ஆகட்டும் சரி, லெவல்ஸ் ஆகட்டும் சரி, அதை எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுட்டு பண்ணாதான் பெட்டரா இருக்கும். யார் கொடுத்தாலும் சரி, சோ அதை வந்து சரியா கொடுத்தாலும் தவறா கொடுத்தாலும் இது சரி தவறுன்னு நம்ம அதை புரிஞ்சுட்டு வந்து அதை ஆப்ரேட் பண்ணோம்னா பணம் பண்ண முடியும். ஜஸ்ட் லைக் தட் அப்படியே பண்ணோம்னா அது என்னன்னு தெரியாம பண்ணும்போது தான் அந்த தவறுகள் வந்து அதிகமாகும். சோ அதனால நீங்க வந்து இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு, இதுவே நிறைய எஃபெக்டிவ் மாதிரி இருக்கு. நீங்க வெப்சைட்ல போங்க, நிறைய இன்புட் கிடைக்கும், அதை வச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரோக்ராம் பார்க்கும்போது இதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன இன்புட்ஸ் எல்லாம் கொடுக்குறோம், எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு அப்புறம் அங்க ட்ரைனிங் வரும்போது அங்க அட்டென்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். மேலும் பேசும் சார், கடலூர்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சித்ரா. சொல்லுங்க சித்ரா. வணக்கம் சார். ஒண்ணும் இல்ல சார், அவங்க கேட் கிளைண்ட் பேசுறேன் சார். ஆபரண தங்கம் வந்து சார் ஒரு 50 விக்கணும் சார் நாங்க. அதனால அது இப்ப ரேட் இந்த தை மாசம் ஏறுமா? நேற்று இன்னைக்கு ஒரு பவுன் 20,000 வந்திருக்குது. ஆபரண தங்கம் இன்னும் கொஞ்சம் ஏறுமா? கொஞ்சம் ஏறினா விக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம் சார். அது கொஞ்சம் எங்களோட அட்வைஸ் வேணும் சார். ஆபரண தங்கம் இப்ப ஏறுமா? ஏன்னா இப்ப நிறைய டிமாண்ட், தை மாசம் வரப்போகுது இல்ல, அதனால சீசன் இருக்கிறதுனால இப்ப 2 நாளாவே ஏறிட்டு இருக்கு. கொஞ்சம் ஃபர்தரா ஏறும், ஒரு 1 or 2 days ஏறும். ஏறும்போது பார்த்துட்டு கொடுத்துங்க சார். கோல்ட் லைக்லி டு ஷார்ட் ஹை ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் லாங் ஷார்ட் ரெசிஸ்டன்ஸ் சொன்னா என்ன நடக்கும், தென் அதை பத்தி சொல்லுங்க சார். கோல்டு வந்து ஷார்ட் டர்ம் ராலி தான் எக்ஸ்பெக்டட். சோ ஃபர்தரா கொஞ்சம் ஒரு மொமெண்டம் மேல போகக்கூடிய வாய்ப்புலாம் அதிகமா இருக்கு. மெயினா வந்து குளோபல் ஜியோபொலிட்டிக்கல் ரிஸ்க் அவர்ஷன் வந்து அதிகமா இருக்கு மார்க்கெட்ல. சோ அதனால கோல்டு வந்து இப்ப மறுபடியும் ஒரு மொமெண்டம் கொடுக்கும் மேல. காப்பர் வந்து ரேஞ்ச் பவுண்ட்ல இருக்கா சார் மார்க்கெட்ல? காப்பர் மெயினா வந்து ஸ்டாக் ஃபெயில் ஆயிருக்கு. சோ அதனால அது ரேஞ்ச் பவுண்டா தான் இருந்துட்டு இருக்கு. ஷார்ட் டர்ம் ட்ரெண்ட்ல வந்து 398 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கு. சோ அதை உடையாம மேல இருந்ததுனாக்க மறுபடியும் 412 ரூபாய் ரீவிசிட் பண்ணும். சார் பேசும் சேலத்துல இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் ஹேமகுமார். வணக்கம் மேடம். ஹேமகுமார் சொல்லுங்க. பிசிக்கலா வந்து நாங்க சில்வர் 36,500க்கு வித்திருக்கோங்க. மறுபடியும் இப்ப சில்வர் வாங்கணும்னா இதே லெவல்ல வாங்கலாமா, இல்ல இன்னும் கொஞ்சம் கம்மி எதிர்பார்க்கலாமா சார்? இன்னும் ரேட் எப்படி இறங்குமா, இறங்கி வெயிட் பண்ணி வாங்கலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கலாம். இந்த மொமெண்டம் வந்து ஒன்ஸ் இன் 15-20 டேஸ்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மொமெண்டம் இருந்துட்டு இருக்கு. அதனால வெயிட் பண்ணி வாங்கலாம். இந்த லெவல்ல வாங்கணும், அவசரப்பட்டு வாங்கணும்னு அவசியம் இல்ல, வெயிட் பண்ணி வாங்கணும். மேலும் பேசும் சார், கரூர்ல இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் குமார். வணக்கம் சார். வணக்கம். குமார் ஃப்ரம் கரூர்ல இருந்து பேசுறேன் சார். எனக்கு வந்து 2 கேள்விகள் இருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க இந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட்ல இருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு அந்த வெப்சைட்டோட நேம் ஸ்பெல்லிங்கோட சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது இப்போ ஒரு 5 lakhs வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னா ஹவு மச் வந்து ஒரு மந்த்லி ரிட்டர்ன்ஸா எடுக்க முடியும்? நான் டிவில பாத்துக்கிறேன். கொஞ்சம் ஓகே. டேட்டாஸ் பாக்குறது வந்து www.reuters reuters.in அதுல போனீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து இந்த கம்ப்ளீட் டேட்டா ஆல் ஓவர் தி வேர்ல்ட் கிடைக்கிற டேட்டா கிடைக்கும். ரெண்டாவது வந்து இன்வெஸ்ட் பண்ணாக்க எவ்வளவு எடுக்கலாம் அப்படிங்கறது வந்து நீங்க தான் டிட்டர்மின் பண்ணிக்கணும். சோ எதுல பண்ண போறீங்க, அதாவது கோல்டா சில்வரா குரூடா அப்படிங்கறத டிட்டர்மின் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களால வந்து எத்த மாதிரியான பர்சன்டேஜ் நீங்க எதிர்பார்க்கறீங்க, 5%, 3%, 2% அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அவரேஜா ஒரு 2% வச்சீங்கன்னாக்க உங்களால வந்து ஒரு 50,000 ரூபாய் ஒரு மாதத்துல எடுக்கலாம். உடனே பேசுங்க சார். நாமக்கல்ல இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் சார். வெங்கடேஷ் பேசுறேன். சொல்லுங்க தினேஷ், உங்க கேள்வி என்ன? மேடம் லெட் வந்து ஒரு 126-60 பொசிஷன் இருக்கு மேடம். லெட் 126-60 எடுத்து பை பண்ணிருக்கேன். ஓகே. அது இன்னும் மேல ஏறுமா இல்ல வெயிட் பண்ணலாமா இல்ல கொடுக்கலாம்? லெட்டை பொறுத்தவரையும் பார்த்தோம்னாக்க வந்து டிப் ஆன் டிமாண்ட் கன்சர்னா தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா மெயினா வந்து இட் இஸ் யூசிங் ஃபார் பேட்டரிஸ். சோ அதுல வந்து இப்ப டிமாண்ட் வந்து இப்ப இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்குங்கிற ரிப்போர்ட் வந்திருக்கு. சோ நல்ல 126-30க்கு கீழே அது வீக்கா தான் இருக்கு. சோ ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 124. சோ அதனால இந்த லெவல்ல நீங்க வித்துட்டு 124 வரும்பொழுது அந்த லெவல் ஏதாவது சப்போர்ட் வந்து மேல போகும்போது வாங்கினீங்கன்னா பெட்டரா இருக்கும். மேலும் பேசும் சார். பெங்களூர்ல இருந்து அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பத்மாவதி. வணக்கம் மேடம். சொல்லுங்க பத்மாவதி, உங்க கேள்வி என்ன? வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நான் விஏடெக் வேபேக் ஷேர் வாங்கினேன் 1586 அப்படின்ற அமௌண்ட்ல.
நான் அதை வந்து 1640க்கு விற்கணும் அப்படின்னு நினைச்சு அப்போ மார்க்கெட் நல்லா இருந்ததுன்னு வாங்கினேன். இப்ப என்னன்னா 1509க்கு கீழே ரொம்ப குறைஞ்சி போயிட்டு இருக்கு. ஹோல்டு பண்ணி விற்கலாமா இல்ல கம்பெனில ஏதாவது ப்ராப்ளமா அது டவுன் ஆயிருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சார். வார்டெக் வேபேக் பாத்தீங்கன்னாக்க லோக்கல் ஆபரேஷன்ஸ்ல வந்து ப்ராஃபிட் கம்மியா இருக்கு, இன்டர்நேஷனல் ஆபரேஷன்ஸ் ப்ராஃபிட் அதிகமா இருக்கு. இப்பொழுதுக்கு அது வீக்கா இருக்கு, ஹோல்ட் பண்ணி தான் நீங்க பண்ணணும். சார் கமாடிட்டி மார்க்கெட் பொறுத்தவரை இந்த சென்டிமெண்டல் பேஸ் பண்ணி அதாவது மார்க்கெட்ல வந்து சேஞ்சஸ் ஏற்படுமா, அதாவது கமாடிட்டிஸ்லயே வந்து மூவ்மெண்ட் வந்து இருக்குமா சார் சென்டிமெண்டலா? கமாடிட்டிஸை பொறுத்தவரையும் பார்த்தோம்னாக்க சென்டிமெண்ட்ங்கிறத விட உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இட் இஸ் பேஸ்ட் ஆன் பொலிட்டிக்கல் எக்கானமி அண்ட் சப்ளை. இதெல்லாம் வந்து சேர்ந்து கலந்துதான் உங்களுக்கு வந்து கொடுக்கறது. ஸோ இப்ப மெயினா வந்து போன வாரம் பார்த்தோம்னாக்கா கோல்டு சில்வர்லாம் தொங்கிட்டு இருந்தது. இம்மீடியட்டா ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ப்ராப்ளங்கள் வரும் பொழுது மறுபடியும் டாலர் வந்து மதிப்பு அதிகரிக்கும் போது பாருங்க ஆட்டோமேட்டிக்கா யூ கேன் see the difference. அதே மாதிரி பாத்தீங்கன்னா க்ரூடு விழ பாத்தீங்கன்னாக்க அதனுடைய ரியாக்ஷன்ஸ் அதர் கமாடிட்டிஸ்ல கொடுக்குது. மேலும் பேசுவோம் சார். ஈரோட்ல இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் செல்வன். சார் வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க செல்வன். சார் இப்ப சில்வர் இந்த ரேட்ல வாங்கலாமாங்க சார் இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கலாமாங்க சார்? சில்வர் ட்ரேடிங்க்கு இந்த லெவல்ல வாங்கலாம். 39,350 to 39,800 வரலையும் போக வாய்ப்புகள் இருக்கு. சார் இன்னைக்கு நடக்கக்கூடிய ட்ரேடிங் அதாவது லைவ் ட்ரேடிங் பத்தி சொல்லுங்க சார். நீங்க இன்னைக்கு கோயம்புத்தூர்ல விஜய் பார்க்கின் அப்படிங்கிற ஹோட்டல்ல நடக்குது. 10 மணிக்கு ஆரம்பம் ஆகுது. ஸோ அதுல வந்து எல்லாருமே அந்த லைவ் ட்ரேடிங்ல வந்து கலந்துக்கலாம். மெயினா வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஆக்டிவாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஆல் கமாடிட்டிஸ் வந்து ஒரு பெட்டர் மொமெண்டம் கொடுக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து செஷன் வந்து ரொம்பவே ஆக்டிவா இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். சார் எல்லா ட்ரேடர்ஸ் சொல்லுவாங்க அதாவது இன்வென்ட்ரி டே வந்து வெளியாகும் போது அந்த கமோடிட்டிஸ்ல வந்து ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. அது எதற்காக சொல்றாங்க சார்? அது ஆக்சுவலா இன்வென்ட்ரி டே அன்னைக்கு பண்ணக்கூடாதுங்கிறது மெயின் ரீசன் என்னன்னாக்க என்ன மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வரப்போகுது, அதாவது அது பாசிட்டிவா வரப்போதா, டிமாண்ட் இருக்கா, சப்ளை இருக்காங்கிறது தெரியாது. சப்போஸ் வந்து ஒரு நல்ல மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா அது விலை ஏறிக்கிட்டே இருக்கும், திடீர்னு வந்து சப்ளை அதிகமா இருந்திருக்கும். அந்த சப்ளை அதிகமாகும் போது பாத்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா அந்த வந்து கமாடிட்டி வந்து விழக்கூடும். சோ அதனால அந்த ரிப்போர்ட் வர அன்னைக்கு ட்ரேட் பண்ணாம இருக்கிறது பெட்டரா இருக்கும். அப்படி ட்ரேட் பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி பண்ணா பெட்டர். நன்றி சார். இவ்வளவு நேரமா கமோடிட்டி வாணிபம் குறித்து பலவிதமான ஏற்றம் இருக்கும் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கேட்டீங்க. குறிப்பா இன்னைக்கு நடக்கக்கூடிய லைவ் ட்ரேடிங் மற்றும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய டேட்டா ரிலீஸ் பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி கேட்டீங்க. நன்றி சார். நன்றி. பிரைட் வென்ச்சர்ஸ் வழங்கும் லாபம் கமோடிட்டி ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் வர்த்தக ஆலோசகர் திரு சேதுராமன் அவர்கள். கமோடிட்டி ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.